வீட்டை விட்டு யாரும் வெளியே செல்ல முடியாம இருக்கிற இந்த சூழ்நிலையில மக்களுடைய மனோபாவம் பற்றின பார்வை அவசியமாகிறது. ஆரம்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை எடுத்துக்கிட்டாங்க. சிலர் இதை ஓய்வா எடுத்துக்கிட்டாங்க, சிலர் இதை பொழுதுபோக்கா மாத்திக்கிட்டாங்க, சிலர் இதை விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா எல்லாரும் வீட்டுல இருந்தாக வேண்டிய கட்டாயம். அந்த இடத்துக்குள்ளேயே தன்னோட நேரத்தை எப்படி கழிக்கலாங்கிறத திட்டமிடுதலே அவங்களுடைய ஆரம்ப நாட்கள் போச்சு. ஸோ டிவி பார்க்கறது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுல டயத்தை செலவு பண்றது, இல்ல ஏதாவது ரீட் பண்றது, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோட பொழுதுபோக்குறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போன்ல வாட்ஸ்அப் வீடியோ கால்ல பேசுறது, அப்படி இப்படின்னு அவங்க நாட்களை நகர்த்திட்டே போனாங்க. ஆனா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஒரு பீரியட்ல தன்னோட வேலை, தனக்கு பிஸியா இருந்த அந்த இடம், தனக்கு அங்கீகாரம் அளித்த அந்த இடம், அது இப்ப தேவைப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்குள்ளேயே அவங்களால இருக்க முடியல. இருந்தாலும் அரசாங்க கட்டுப்பாடு, நோய் பற்றிய பயம், இது எல்லாம் சேர்த்து அவங்கள வேற வழி இல்லாம இருக்க வச்சிருக்கு. ஸோ இப்போ மீதி இருக்க நாட்கள்ல, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல இந்த டயத்தை கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா கழிக்கணும். ஏன்னா இது அவங்களுடைய தனி மனித உயர்வு மட்டும் இல்ல, ஒரு நாட்டோட உயர்வும் அடங்கி இருக்குது. ஒரு சில மாதத்திற்கு முன்னாடி உலகம் சாதாரணமா இயங்கிக்கிட்டு இருந்தப்போ எல்லாரும் அவங்கவுங்க தொழில், அவங்கவுங்க வேலையை கரெக்டா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்த இந்த கிருமி, கொரோனாங்கிற கிருமி அத்தனை பேரையும் முடங்கி போக வச்சுட்டு, அந்த சூழ்நிலையில அதை எதிர்த்து போராடுறதுக்கு இவ்வளவு பெரிய உலகத்துல மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், அரசு அதிகாரிகள், முக்கியமா தூய்மை பணியாளர்கள், இந்த அத்தனை பேரும் கடுமையா போராடி அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. நாம ஜஸ்ட் அதை சப்போர்ட் பண்ற வேலையில தான் இருக்கிறோம். நம்ம வெளியில போகாம இருக்கிறதும், நோயை மேற்கொண்டு பரப்பாம இருந்ததுக்கும் நம்ம ஒரு காரணமா இருந்தோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுடைய உழைப்பு மிகவும் போற்றத்தக்கது, பன்மடங்கு மதிக்கத்தக்கது. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நம்ம நினைச்சோம்னா, நாம நம்மளுடைய வேலையை லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பணியை திரும்ப செய்யும் போது அதை எந்த அளவுக்கு சிறப்பா செய்யறோம், எந்த அளவுக்கு கடுமையா போராட போறோங்கிறதுலாம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு மாதத்திற்கு மேலா இந்த லாக்டவுன் நீடிச்சிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாடும் பொருளாதார சீரழிவை சந்திக்கும். ஆனா நம்மளோட பங்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொரோனா காலம் முடிஞ்ச உடனே நாம களத்துல இறங்கி இப்போ ஏற்பட்டிருக்கிற பொருளாதார பழுதை சீர் பண்றதுக்கு, அவங்க அத்தனை பேரும் காப்பாத்தி கொடுத்த இந்த உலகத்தை மேலும் வளமானதா மாத்துறதுக்கு நம்மளுடைய உழைப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். கொரோனாங்கிற ஒரு நோய் திடீர்னு வந்தப்போ அவங்க தங்களோட முழு வலிமையை காட்டினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படி இந்த கொரோனாங்கிற கிருமியில இருந்து பாதுகாக்க இவங்க கடுமையா போராடினாங்களோ, அதே மாதிரி அடுத்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பொருளாதார சீர்குலைவு, எக்கனாமிக்கல் வார், அதுல நம்ம இந்தியாவை வெற்றி பெற செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உழைப்பை பல மடங்கு செலுத்தி ஆகணும். அதுக்கு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஓய்வு நாட்களை பயன்படுத்தணும். அதன் மூலமா தான் நம்ம நாட்டை உயர்வடை செய்ய முடியும். எல்லாத்துக்கும் மேல நம்ம உயிரை காப்பாத்தி கொடுத்த, நமக்காக போராடின மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி கடன் செலுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. அதை ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பா செய்ய போறோம். நன்றி.